எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மன ஆசைகள் எதுவாக இருந்தாலும் அதை உடனடியாக நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய உப்பு தாந்திரீகத்தை பற்றி நான் சொல்லுகிறேன். இந்த ஒரு தாந்திரீக வழிபாட்டை பல நபர்களுக்கு நம்ம சேனல் வாயிலாக முந்தைய காலங்களிலே சொல்லி அதை செய்து பல ஆயிரக்கணக்கான பெயர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். நிறைய பேர் எனக்கு வேலை கிடைச்சிருக்கு, திருமணம் நடந்திருக்கு, குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு, வீடு வாங்குகிற யோகம் அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு நம்மளுடைய அந்த உப்பு தாந்திரீக பதிவுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நாள் கழித்து அதை இன்னொரு முறை உங்களுக்காக நான் சொல்லித்தரேன். இந்த உப்பு தாந்திரீகம் அப்படிங்கிறது உங்களுடைய கற்பனையை நிறைவேற்ற வைக்கும். அதாவது எல்லா மனுஷனுக்குள்ளேயும் ஒரு ஆசை இருக்கும். அது நிறைவேறுமா நிறைவேறாதா அப்படிங்கிற ஒரு குழப்பத்தோடையும் அந்த ஆசை இருந்துகிட்டே இருக்கும். அப்படி உங்களுடைய கற்பனைக்கான விஷயங்களை உடனடியாக நிஜத்தில் நிறைவேற்ற செய்யும் இந்த உப்பு தாந்திரீகம். அது மட்டும் இல்லாமல் உங்கள் உடலில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய எதிர்மறை சக்திகளை விரட்டி அடித்து உடலுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷனை கொடுக்கக்கூடியதாக இந்த தாந்திரீகம் அமையும். நம்மளுடைய இந்து சாஸ்திரத்தில் உப்பு என்பது மிக ஒரு புனிதத்தின் அடையாளமாக கருதப்படுது. மகாலட்சுமியின் உறைவிடமாக கருதப்படுது. காரணம் என்னன்னா, தேவி மகாலட்சுமி தேவி தோன்றிய இடம் கடல். கடல் என்பது தாயின் தாய் வீடு. அதாவது மகாலட்சுமி தாயோட தாய் வீடு அப்படின்னு பார்த்தா அது கடல் தான். ஸோ அந்த கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய அத்துணை பொருட்களும் தேவியின் அம்சம் பெற்றது. முத்து, சிப்பி, சங்கு, இந்த உப்பு, இந்த மாதிரி எல்லாமே கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய அத்துணையுமே தேவி மகாலட்சுமியின் அம்சம் பெற்றது தான். இன்னமும் கூட பாருங்க, கிராமப்புறங்களில் வீட்டில் திருஷ்டி இருக்குது, ஏதாவது கெட்டது நடந்துகிட்டே இருக்குது வீட்டில் அப்படின்னா, கடல் நீரினை வீடு முழுவதும் தெளியுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி நீங்கள் கடல் தண்ணியை வீடு ஃபுல்லாக தெளிச்சிங்கன்னாவே அந்த எதிர்மறை ஆற்றல் நீங்கிடும். குளிக்கிற தண்ணியில் கொஞ்சம் கடல் தண்ணியை மிக்ஸ் பண்ணி நீங்கள் குளிச்சிங்கனாவே உங்கள் உடம்பில் இருக்க எதிர்மறை ஆற்றல் நீங்கிடும். சார், நம்ம வீட்டுக்கிட்ட கடல் இல்லை சார், கடல் நீர் கிடைக்காது சார் அப்படின்னு சொன்னால், உப்பு இருக்கு இல்லையா, அந்த உப்பை நல்லா ஒரு கைக்கு எடுத்துக்கிட்டு, ரொம்பவும் எடுக்க வேண்டாம், சும்மா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் நார்மல் வாட்டர் எடுக்கிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டால் போதும். இந்த கல்லுப்பை எடுத்துட்டு குளிக்கிற நீரில் கலந்து அதை நீங்கள் குளிக்கும்போது, இப்படி தண்ணீரில் உப்பு கலந்து நீங்கள் குளிக்கும் பொழுது ரொம்ப உடம்பு அசதியாக இருந்துகிட்டே இருக்குது, நம்மளால் வேலையில் ஒழுங்காக கான்சன்ட்ரேஷன் பண்ணவே முடியல, திருஷ்டி இருக்குது, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளால் தினம் தினம் பல பேர் அவதிப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்படி அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை உடல்லிருந்து நீக்க செய்யும் இந்த உப்பு. அது மட்டும் இல்லாமல் இந்த உப்புக்கு இன்னொரு மகத்துவம் இருக்குது. அது என்னென்னா, பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணுற அந்த வே இருக்கு இல்லையா, அது இந்த உப்புக்கிட்ட இருக்குது. இப்போ நாம் ஒரு ஆசையை வேண்டி இறைவனிடத்தில் பிரார்த்தனை செய்கிறோம். அந்த பிரார்த்தனை இறைவன்கிட்ட போகணும் இல்லையா, அந்த இறைவன்கிட்ட யார் எடுத்துகிட்டு போகிறது? அதாவது நாம் இந்த இடத்துல இறைவன் அப்படிங்கிறத பிரபஞ்சமாக வச்சுக்கலாம்.
ஸோ இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்மளுடைய தேவைகளை, விருப்பங்களை, ஆசைகளை, மனதின் விருப்பங்களை யார் எடுத்துக்கிட்டு போகிறா அப்படின்னு கேட்டால் சில வஸ்துக்கள் எடுத்துக்கொண்டு செல்லுகிறது. வஸ்துக்கள்னா பொருட்கள். அதில் ஒரு முக்கியமான பொருள் தான் உப்பு. நம்ம கோயிலுக்கு போகிறோம், ஏன் வெறுங்கை வீசிட்டு போகக்கூடாதுன்னு சொல்கிறோம்? இறைவன் நமக்கு படியளப்பவன். இறைவனுக்கு நாம் கொடுக்குற காணிக்கையிலையோ, நாம் போடுற மலர்கள்லையோ, குங்குமத்திலையோ, மஞ்சள்லையோ அவன் சுகம் காண்பதல்ல. ஏன்னா எல்லாமே அவனுடைய படைப்பு. இருப்பினும் ஏன் நாம் அவனுக்கு நம்ம ஏதாவது வாங்கிட்டு போகணும்? கோயிலுக்கு போகிறச்ச கற்பூரம் வாங்கிட்டு போங்க, ஊதுபத்தி வாங்கிக்கிட்டு போங்க, விளக்கு போடுங்க, பூ வாங்கிக்கிட்டு போங்க, காணிக்க போடுங்க. இதெல்லாம் ஏன் சொல்கிறது அப்படின்னு கேட்டால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. உதாரணத்துக்கு சூடம் வாங்கிக்கிட்டு போகிறோம். இந்த சூடத்தை என்ன பண்ணுறாங்க? அந்த சூடத்தை சுவாமி முன்னாடி கொளுத்தி கும்பிட்றோம். அதிலிருந்து என்னங்க வரும்? நெருப்பு வரும். பஞ்சபூதங்களில் நெருப்பு என்பது மனிதனினுடைய ஆசைகளை இறைவனிடத்திலே கொண்டு செல்லும் ஒரு வஸ்து. அக்னி அப்படிங்கிறதோட தாத்பீகம் என்னன்னா, நம்ம விருப்பங்களை இறைவன்கிட்ட கொண்டு எடுத்துட்டு போகிற ஒரு தூதுவர் அப்படின்னு அக்னி பகவான சாஸ்திரங்களில் சொல்லப்படுது. அதே மாதிரி தீபம் போடுறோம், விளக்கு எடுத்துகிட்டு போகிறோம், நெய் ஊற்றுறோம், திரி போடுறோம், தீபம் போடுறோம். இந்த தீபம் ஏற்றி கும்பிட்றது மூலமாக அதுலேருந்து ஏற்படுற அந்த ஜோதி, அந்த அக்னி நம்மளுடைய விருப்பங்களை இறைவனிடத்தில் எடுத்துகிட்டு போவோம். பூக்கள், மலர்களுக்கு அந்த சக்தி இருக்குது. சுவாமிக்கு மலர் வச்சு கும்பிட்றச்சே அந்த மலர்கள் நம்மளுடைய விருப்பங்களை, ஆசைகளை இறைவனிடத்திலே எடுத்து செல்லும். மஞ்சள், குங்குமம், இந்த மாதிரி எல்லாமே அபிஷேகங்கள் செய்கிறச்ச பால், தேன், நெய், இந்த மாதிரி திரவியங்கள், தயிர், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே இறைவனிடத்தில் நம்ம கோரிக்கையை எடுத்து செல்லக்கூடிய சக்தி பெற்ற வஸ்துக்கள் என்று இதை நாம் சொல்லுகிறோம். இதில் இந்த உப்பு மிக மிக முக்கியமான ஒரு வஸ்து. இன்னும் பாருங்க, சிவாலயங்களில், பழம்பெருமையான சிவாலயங்களில் இந்த உப்பை சுவாமி கிட்ட வச்சு கும்பிட்ற பழக்கம் இன்னமும் இருக்குது. நம்ம ஊரில் கூட ஒரு 3 கோவில்களில் அந்த பழக்கம் இன்னமும் கடைப்பிடிச்சுட்டு தான் இருக்காங்க. ஏன்னா இந்த உப்பு வச்சு கும்பிட்றச்ச இறைவனிடத்தில் நம்மளுடைய விருப்பங்கள் கொண்டு சேரப்படும், எடுத்து செல்லப்படும் அப்படிங்கிறது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்குது. இப்போ இந்த உப்பு தாந்திரிகத்தை யாரெல்லாங்க செய்யலாம்? யாருனாலும் செய்யலாம். குழந்தைங்க, இளைஞர்கள், வயதானவர்கள், ஆண்கள், பெண்கள், யாருனாலும் செய்யலாம். இதற்கு இவங்க தான் செய்யணுங்கிறது, இதை பற்றின தெளிவு புரிதல் இருந்தால் போதும். சரிங்களா? வெள்ளிக்கிழமை நாள் செய்யுங்க. ஏன்னா மற்ற நாட்களை காட்டிலும் இந்த வெள்ளிக்கிழமை நாளில் செய்கிறது நல்ல பவராக இருக்குது. ஏன்னா உப்பு என்பது லக்ஷ்மியின் அடையாளம். சுக்கிரனினுடைய கிழமை வெள்ளிக்கிழமை. சுக்கிரனோட அதிதேவதை யாருன்னா மகாலட்சுமி. ஸோ தேவி மகாலட்சுமிக்கு உரிய அந்த வெள்ளிக்கிழமையில் சுக்கிரனினுடைய காரகத்துவம் பொருந்திய லக்ஷ்மியின் பரிபூரண அருளை பெற்ற இந்த உப்பினை பயன்படுத்தி இந்த உப்பு தாந்திரீகத்தை செய்கிறச்ச பலன்கள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ வெள்ளிக்கிழமை நாள் அன்னைக்கு எப்பங்க செய்யலாம் அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தம் இந்த டைமில் செய்யுங்க. ஏன் மற்ற நேரங்களில் செய்தால் பலன் கிடைக்காதா சார் அப்படின்னு கேட்டால், முகூர்த்தங்கள் என்று இருக்குது. ஒரு நாளைக்கு ஏகப்பட்ட முகூர்த்தங்கள் வரும். இதில் முதல்ல ஆரம்பிக்கிறது தான் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறது. அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல், இந்த 3 தெய்வங்களில் முதன்மையானவர் அந்த உருவாக்குதல் என்று சொல்லக்கூடிய படைத்தல் தொழிலை செய்யும் பிரம்மன். அவரினுடைய முதல் முகூர்த்தம் பிரம்ம முகூர்த்தம். 3:30 மணியில இருந்து 5 மணிக்குள் அதிகாலை வரக்கூடிய இந்த நேரத்தை தான் நாம் பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம். இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் நாம் என்ன வேண்டுனாலும் கிடைக்கும். இந்த டைமில் நம்மளுடைய மனசு ஒரு நிலையில் இருக்கும். நம்மளுடைய
வேண்டுதல்கள் விரைவாக இறைவனிடத்தில் செல்லும். காரணம் என்னன்னா, அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்திலே வானத்திலே, அதாவது ஆகாயத்திலே, வான்மண்டலத்திலே தேவதைகள், சுப தேவதைகள், தெய்வங்கள் அத்தனை பேரும் வலம் வருவார்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அதனால தான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வாக்கிங் போங்க, தியானம் பண்ணுங்க, மந்திர ஜபம் செய்யுங்க. விரைவாக சித்தி கிடைப்பதற்கும் சீக்கிரமாக இறைவனின் அருள் கிடைப்பதற்கும் இந்த பிரம்ம முகூர்த்தம் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் வெள்ளிக்கிழமை நாள் என்ன பண்ணணும்னா, வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தபடி நீங்கள் தரையில் அமர்ற மாதிரி இருந்தால் ஒரு துணியை விரிப்பாக போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஒரு பலகையை போட்டுக்கோங்க. சமணங்கால் போட்டு உக்காந்திக்கோங்க. முடியாதவங்க, இப்போ வயசானவங்கலாம் கீழே உட்கார முடியாது, அவங்க சேரில் கூட உட்காந்திக்கலாம், தப்பு இல்லை. கிழக்கு அல்லது வடக்கு பார்த்த மாதிரி உட்காந்துட்டு உங்கள் 2 கையிலையும் ஒரு கை கல்லுப்பை எடுத்துட்டு உங்களுடைய மடி மேலே உங்களுடைய கையை வச்சுட்டு உங்களோட உள்ளங்கை ஆகாயத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். உங்களோட உள்ளங்கை இப்போ நீங்கள் உப்பு வச்சு மடக்குறீங்க இல்லையா, ஸோ உங்களுடைய விரல்கள் ஆகாயத்தை பார்த்த மாதிரி இருக்கணும். வச்சுட்டு கண்களை மூடிட்டு ரிலாக்ஸாக மிக மிக மென்மையான அமைதியான முறையில் வேண்டணும். ரொம்ப ஒரு அவசரமாகவோ, ரொம்ப ஒரு என்ன சொல்கிற, சில பேர்லாம் ரொம்ப ரொம்ப ஒரு பதட்டமாக சுவாமி கும்பிட்டாவே ரொம்ப ஒரு பதட்டமாகிடுவாங்க, அழுவாங்க, ஆக்ரோஷம் ஆகிடுவாங்க. அப்படிலாம் இல்லாமல் ரிலாக்ஸாக நீங்கள் என்ன வேண்டுறீங்களோ அதை வேண்டணும். தொடர்ச்சியாக அதை வேண்டணும். இப்போ ஒரு வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அந்த வீடு வாங்கணும்னுட்டு தொடர்ச்சியாக பிரார்த்திக்கணும். நீங்கள் அதையே தொடர்ந்து கற்பனை செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வீடு வாங்குற மாதிரியும் அந்த வீட்டில் குடியேற மாதிரியும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாதிரியும் நீங்கள் செய்யணும். சார், நாங்கள் 2-3 விருப்பங்களை வேண்டி இந்த வழிபாட்டை செய்யலாமா அப்படின்னு கேட்டால், பொதுவாக ஒரு கோரிக்கையை வேண்டி அந்த கோரிக்கைக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யும் பொழுது அது விரைவாக நிறைவேறும். 2-3 கோரிக்கை செய்யும் பொழுது அது கொஞ்சம் லேட் ஆகுது, அனுபவ ரீதியாக நம்ம பார்க்குறோங்க. ஸோ ஏதாவது ஒரு கோரிக்கையை தீர்க்கமாக எடுத்துட்டு அதை தொடர்ச்சியாக அது நிறைவேறணும் அப்படின்ட்டு பிரார்த்தனை செய்யணும். எவ்வளவு நேரங்க பண்ணலாம்? அதிகபட்சமாக 20 நிமிடம் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே பண்ணணும். 10லிருந்து 20 நிமிடங்கள் செய்யுங்க. அதுக்கு மேலே உங்களோட மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ நீங்கள் செஞ்சுட்டு ஒரு பக்கெட்டில் சுத்தமான தண்ணி எடுத்துட்டு அந்த தண்ணியில் நீங்கள் உப்பை கரைச்சிருங்க. அந்த தண்ணியை எடுத்துகிட்டு போயிட்டு பூச்செடிக்கடியிலையோ கால் மிதிப்படாத இடத்துலையோ ஊற்றிடுங்க. அவ்வளவுதான், தட்ஸ் இட், முடிஞ்சது. ரொம்ப எளிமையான பரிகாரம் தான். இதுக்காக நீங்கள் மெனக்கெடணும், செலவு பண்ணணும் அப்படிங்கிற எந்த கட்டாயம், ரொம்ப சிம்பிளான பரிகாரம். இப்படி நீங்கள் உப்பை கையில் வச்சுட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் மன ஆசைகளும் விருப்பங்களும் இந்த இறைவன் என்று சொல்லக்கூடிய பிரபஞ்சத்திடத்தில் இந்த உப்பினுடைய துணையால் விரைவாக எடுத்து செல்லப்படும். ஸோ இந்த பிரபஞ்சம் உங்களுக்கான விருப்பங்களையும் தேவைகளையும் ஆசைகளையும் விரைந்து நிறைவேற்றும். அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. கட்டாயம் நிறைவேற்றும். நம்பிக்கையோடு செய்யுங்க. சார், இது எத்தனை காலம் செய்யலாம்? இப்போ வெள்ளிக்கிழமை செய்யுங்கன்னு சொல்லிட்டீங்க, எத்தனை வெள்ளி செஞ்சால் நல்ல பலன்? சார், நான் அனுபவ ரீதியாக பார்த்துருக்கேன். இந்த வெள்ளி செஞ்சீங்கன்னா அடுத்த வெள்ளிக்குள்ள நீங்கள் வேண்டியது பல பேருக்கு கைகூடி இருக்கு. அதிகபட்சமாக ஒரு 3 வெள்ளிக்கிழமைகள்லேயே கைகூடி இருக்கு. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு அதிகபட்ச ஆசை, ரொம்ப கடினமான ஆசை அப்படிங்கிறச்ச அதுக்காக முயற்சிகள் உங்களிடத்துல இருக்கும் பொழுது ரொம்ப அதிகபட்சமாக 3 வெள்ளிக்கிழமைகளுக்குள்ளேயே உங்களுக்கான அந்த வேண்டுதல் நிறைவேறி விடுகிறது. ரொம்ப நாள் முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது அதுக்கான அனைத்து தகுதிகளும் உங்களுக்கு இருக்கும்போது ஒரே வெள்ளிக்கிழமையில் உங்களுக்கான அந்த விருப்பங்கள் ஆசைகள் நிறைவேறி விடுது. அந்த ஆசை நிறைவேறிடுச்சுன்னா அடுத்து நீங்கள் வேற ஒரு விருப்பத்துக்காக ஆசைக்காக இதை மறுபடியும் நீங்கள் செய்யலாம். சரிங்களா?
ஸோ மிக மிக ஒரு அற்புதமான பலனளிக்கக்கூடிய உப்பு தாந்திரிகத்தை இந்த வீடியோ பதிவில் நாம் பார்த்தோம். பயனுள்ள வகையில் உங்களுக்கு இருந்திருக்குன்னு நாம் நம்புகிறோம். மற்றும் ஒரு பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.